சோஷியல் மீடியாவால் ஒருத்தர் போற்றப்படுவதும் தூற்றப்படுவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்பவே அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரொம்ப பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம ஆக்டர் தனுஷ் அவர்கள் தான். ஆக்டர் தனுஷ் அவர்கள் எது பேசினாலும் எது செஞ்சாலும் அதில் ஒரு நெகட்டிவிட்டியை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இவருடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் இட்லி கடை படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்போ அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தெல்லாம் கூட பகிர்ந்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் ரசிகர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சில நெகட்டிவிட்டி ஆளுங்கள்லாம் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே நிறைய அவதூறாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால் ரசிகர்கள் ரொம்பவே டென்ஷனாகவும் இருக்காங்க, வருத்தமும் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்போ ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஆக்டர் கம் டைரக்டர் விசு அவர்கள் பேசின ஒரு வீடியோ தான். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 1982ஆம் ஆண்டில் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு ஒரு நபர் வந்தாங்க. அவங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கப்புறம் என் கூடயே தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சார். ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ராஜ்கிரனை வச்சு ஒரு படம் பண்ணார். டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி. டைரக்டராக ஆகக்குள்ள தான் அவர் பேரை மாற்றிருக்காரு. ஸோ அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. செல்வராகவன், தனுஷ், அப்புறம் 2 மகள் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே அந்த சின்ன வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் டிவி கூட கிடையாது. என்னுடைய அண்ணன் வீட்டில் தான் டிவிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஏழ்மையாக இருந்து படிப்படியாக முன்னேறின குடும்பம் தான் கஸ்தூரி ராஜா குடும்பம், தனுஷ் குடும்பம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணி இது மூலயமா தனுஷ் ஹேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லிப்பர் ஷாட் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.